அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. அப்போ நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் கொஞ்சம் மாறுதல் கொண்டு வந்தாங்க. 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். அப்போ 180 கேள்விகளை 180 நிமிஷத்துக்குள்ள நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நமக்கு இந்த வருஷம் சாய்ஸஸ் கிடையாது. கோவிட்டுக்கு அப்புறம் சாய்ஸ் இருந்தது பார்ட் பியில், இப்போ சாய்ஸ் கிடையாது. பார்ட் ஏ பார்ட் பிங்கிறது கிடையாது. அப்போது நம்ம அது சாய்ஸ் இல்லைங்கிறதுனால நம்ம ஒமிட் பண்ண முடியாது. அப்போது சாய்ஸஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கும் தயார்படுத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும். அப்போ நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் ரேங்க்கில் முன்கூட்டி இருக்க முடியும். அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது ரேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி நம்ம எம்பிபிஎஸ் அட்மிஷன் கைடன்ஸ் எதனால் பண்ணுறோம், எம்பிபிஎஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் எதனால் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 என்னோட டாட்டர் ஃபஸ்ட் டைம் நீட் எழுதுறாங்க. அப்போ தான் நீட் பேஸ்டு அட்மிஷன் தமிழ்நாட்டில் வருது. அப்போ அந்த டைம் கிடைக்கல, ஏன்னா எந்த டீட்டெயில் நமக்கு தெரியாது. அப்புறம் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ ரிப்பீட் பண்ணும்போது 2018 ரிப்பீட் பண்ணி கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு போகிறோம். அப்போ சென்னையில் ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்குது. அப்போ எந்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கலைங்க. அது என்ன காலேஜுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படின்னு தெரியலை. அப்போது அந்த வருஷம் நமக்கு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணுறோம். திருப்பி 2018 முடிச்சதுக்கப்புறம் 19 நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம். என்னோட டாட்டர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 2020 கோவிட் வருது. இந்த கோவிட் டைமில் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் 2020. ஸோ இந்த ப்ரைவேட் காலேஜஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வழிமுறைகள் தெரியாதனால நான் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லா காலேஜையும் விசிட் பண்ணேங்க. அப்போ அந்த விசிட் பண்ணும்போது நமக்கு எந்த காலேஜில் ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க, எந்த காலேஜில் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, எந்த காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த டைமில் ஒரு 12-13 கல்லூரிகள் ப்ரைவேட் காலேஜஸ் இருந்தது. அந்த கல்லூரிகள் எல்லாம் விசிட் பண்ணுறேன். அப்போ அந்த விசிட் பண்ணி நமக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறோம். அப்போது அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியெல்லாம் அவ்வளவு தெளிவான இது கிடையாது. அப்போ 2வது கவுன்சிலிங் நடக்குது. எல்லாமே சென்னை போகிறோம். அதுக்கப்புறம் 2வது கவுன்சிலிங் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குது. அப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணலாமா, திருப்பி கண்டினியூ பண்ணலாமாங்கும் போது திருப்பி நம்ம எம்பிபிஎஸ் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. இப்போ என்னோட டாட்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் டீன் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அப்படியே இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அது 2017 நம்ம டீட்டெயில் வச்சுருக்கோம். அப்போது ஒவ்வொரு வருஷம் நம்ம எக்ஸாமினேஷன் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க, டிஃபிகல்ட்டாக இருந்ததா ஈஸியாக இருந்ததா, அப்போ எவ்வளோ மாணவர்கள் இவ்வளோ மார்க் வாங்க முடியும், இப்படி இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அப்போது நம்மளுடைய மீடியாவிலேருந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அப்ராக்சிமேட்டாக ஒரு கட் ஆஃப் அனலைசஸ் எல்லாம் கொடுக்குறோம். பட் அட் ப்ரெசன்ட் இந்த ஸ்டேஜில் அதை நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் சார் அப்படின்னு உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கும். நிறைய கேட்குறாங்க. நம்ம வீடியோஸில் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, சார் எக்ஸ்பெக்டட் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு. அப்போ இந்த எக்ஸ்பெக்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் நீங்கள் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வியூ பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுது, சாய்ஸ் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் ஈஸியாக இருந்ததுனால இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்கள் கேட்டகரி கிடைச்சதோ, இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் என்ன கட் ஆஃப் கிடைச்சதோ, அந்த ஒரு டார்கெட் அந்த மார்க் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைங்க. அந்த கட் ஆஃப் அது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தேசமான நம்மளுடைய கணிப்பு. இது மாறுபடும். அது எக்ஸாமினேஷன் அது எப்படி இருக்குது, மாணவர்கள் எப்படி எழுதுறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரிப்பீட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் இருக்கும். பட் இப்போதைக்கு நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படிங்கிற எய்மோட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணிட்டே இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நீட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் பதிவு பண்ணுறோம். டில் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ராசஸ் வரைக்கும் பண்ணுவோம். அப்போ இதில் நம்ம கைடன்ஸ் பண்ணுறோமா அப்படின்னா கைடன்ஸும் கொடுக்குறோம். ஃப்ரீ கைடன்ஸ் அது இரவு 9 முதல் 10:30 மணி வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். 9363443685. ஸோ நாங்கள் 2 பேரும் தான். என்னோட டாட்டர் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுறோம்.
இல்லை சார் எனக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, எனக்கு ஆன்லைன் மூலமாக எனக்கு கைடன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா, செப்பரேட் ஃபோன் நம்பர் கொடுப்பீங்களா அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. த்ரூ ஃபோன் ஆன்லைன் கைடன்ஸ் மூலமாக செப்பரேட் நம்பர் செப்பரேட் குரூப் மூலமாக நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கைடன்ஸ். நீங்கள் நேரடியாக கன்சல்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் நேரடியாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணலாம். கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் நம்ம எல்லா ப்ராசஸும் ஹெல்ப் பண்ணுவோம். சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுவோம், ப்ரைவேட் காலேஜினுடைய சாய்ஸ் ஃபில்லிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங், இந்த மாதிரி ஃபீஸ் டீடைல்ஸ், இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை சார் தேர்ட் மோடு ப்ரீமியம் மோடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டு தரணும், ப்ளஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஃபிசிக்கலாக கன்சல்ட் பண்ணணும், தென் ஆன்லைனில் நம்ம கைடன்ஸை கண்டினியூ பண்ணணும். அப்போது இந்த மாதிரியும் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃப்ரீ கைடன்ஸும் கொடுப்போம், இரவு 9 முதல் 10 வரைக்கும் கொடுப்போம். அப்போ இந்த 3 மோட் ஆஃப் கைடன்ஸ்லையுமே உங்களுக்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3லையுமே ஆன்லைன் சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் மோட் ஆஃப் சப்போர்ட்டும் இருக்கும் செகண்ட் மோடில். தேர்ட் மோடில் நீங்கள் நேரடியாக அப்ளிகேஷன் ப்ராசஸ், பாண்டிச்சேரி சென்டாக், இந்த மாதிரி எல்லா ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, கம்ப்ளீட் ப்ராசஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அப்போ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இந்த எக்ஸ்பெக்டட் ரேங்க், எந்த மாதிரி கல்லூரி எப்படி இருக்கும், எந்த கல்லூரியில் மாணவருடைய ஃபீட்பேக் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கைடன்ஸில் போன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கல்லூரியில் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்கை பொறுத்து உங்களுக்கு எல்லாருடைய டீட்டெயிலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.